தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து 2025 ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான 4 ஆண்டுகளில் ரூபாய் 3,86,797 கோடி கடன் வாங்கி குவித்துள்ளது. அதே நேரத்தில் மூலதன செலவாக ரூபாய் 1,66,754 கோடியை மட்டுமே செய்திருக்கிறது. இதன் மூலம் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் கடன் வாங்கியதாக திமுக அரசு கட்டமைத்த பின்பம் தகர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடன்களை வாங்கி குவித்தது திமுக அரசுதான். இந்திய விடுதலைக்கு பிறகு தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏற்படுத்தப்பட்டு 1952 ஆண்டிலிருந்து திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முந்தைய 2020-21 நிதியாண்டின் இறுதி வரையிலான 70 ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி கடன் ரூபாய் 4.56 லட்சம் கோடி மட்டும்தான். ஆனால் அதன்பின் பொறுப்பேற்ற திமுக அரசு 5 ஆண்டுகளில் வாங்கி குவித்துள்ள கடன் மட்டும் ரூபாய் 4.73 லட்சம் கோடியாகும். இதற்கு திமுக அரசின் திறனற்ற நிதி நிர்வாகம்தான். இதை கடந்த ஆண்டுகளில் பலமுறை புள்ளி விவரங்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி அம்பலப்படுத்தி வந்திருந்தது. ஆனால் திமுக அரசு வீணாக கடன் வாங்கவில்லை என்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவே கடன்களை வாங்கியதாகவும் விளக்கமளித்த ஆட்சியாளர்கள் வாங்கிய கடன் முழுவதும் முதலீடுகளாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறி வந்தனர். அது அப்பட்டமான பொய் என்பது இப்போது ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. 2021 ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்ற திமுக அரசு 2025 ஆண்டு மார்ச் வரையிலான 4 ஆண்டுகளில் ரூபாய் 3.86 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. இந்த தொகையை மூலதன செலவுகளுக்காக மட்டுமே திமுக அரசு பயன்படுத்தியிருந்தால் ரூபாய் 3.86 லட்சம் கோடி மதிப்புள்ள கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2021-22 ஆண்டில் ரூபாய் 37,011 கோடி, 2022-2023 ஆண்டில் ரூபாய் 39,530 கோடி, 2023-24 ஆண்டில் ரூபாய் 42,532 கோடி, 2024 மற்றும் 2025 ஆண்டில் ரூபாய் 47,681 கோடி என மொத்தம் ரூபாய் 1.66 லட்சம் கோடி மட்டுமே மூலதன செலவுகள் செய்யப்பட்டுள்ளன. சிறந்த நிதி நிர்வாகத்தின் அடையாளம் என்னவென்றால் அரசின் வருவாய் செலவுகள் அனைத்தையும் வருவாய் வரவுகளுக்குள் கட்டுப்படுத்தி மூலதன செலவுகளுக்கு மட்டும் கடன் வாங்குவதுதான். அப்படியானால் மூலதன செலவுக்காக ரூபாய் 1.66 லட்சம் கோடிக்கு கூடுதலாக வாங்கப்பட்ட ரூபாய் 2.20 லட்சம் கோடி கடன் என்ன ஆனது? எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு 15.9% வளர்ச்சியடைந்துவிட்டது என்று திமுகவினர் மார்த்தட்டிக் கொள்கிறார்களோ அதே ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தான் திமுகவின் இந்த அவலத்தையும் காட்டுகின்றன. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் வரும் மார்ச் 31 தேதியுடன் முடிவடைய உள்ள 5 ஆண்டுகளில் திமுக அரசு ரூபாய் 4,73,299 கோடி கடன் வாங்கியுள்ளது. இதே காலத்தில் திமுக அரசு செய்த மூலதன செலவுகளின் மதிப்பு ரூபாய் 2,23,984 கோடி மட்டுமே. மீதமுள்ள ரூபாய் 2.49 லட்சம் கோடி எங்கே போனது என்ற வினா இயல்பாகவே எழுகிறது. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கடனாக வாங்கிய தொகையில் 43.11% தொகையை மட்டும்தான் கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதாக செலவிட்டிருக்கிறது. மீதமுள்ள 2.20 லட்சம் கோடி கடன் தொகையை யாருக்கும் பயனளிக்காத வகையில் வீணாக திமுக செலவிட்டுள்ளது. கடனாக வாங்கிய தொகை மூலதன செலவுகளுக்காக பயன்படுத்தப்படாததற்கு காரணம் திமுக அரசின் நிதி நிர்வாக தோல்விதான். ஆட்சிக்கு வந்தால் வருவாய் பற்றாக்குறையை முற்றிலுமாக ஒழித்து வருவாய் உபரி ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அதை சாதிப்பதில் படுதோல்வி அடைந்துவிட்டது. கடந்த ஆண்டில் கூட ரூபாய் 49,279 கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 1.77 லட்சம் கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குதல், இலவசங்களை வழங்குதல் போன்ற வழக்கமான வருவாய் செலவுகளுக்கு கூட பொருளீற்ற முடியாத திமுக அரசு அவற்றையெல்லாம் கடன் வாங்கித்தான் செய்திருக்கிறது. அதனால்தான் வாங்கிய கடனை திமுக அரசால் சொத்துக்களாக மாற்ற முடியவில்லை. இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் விட வளர்ந்துவிட்டோம் என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு நிதி நிர்வாகத்தில் உத்தரப்பிரதேச அரசிடம் படுதோல்வி அடைந்திருக்கிறது. இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் என்று விமர்சிக்கப்படும் உத்தரப்பிரதேச அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 2.57 லட்சம் கோடி மட்டுமே கடனாக வாங்கியுள்ளது.
இதைவிட 50% அதிகமாக தமிழகம் கடன் வாங்கியுள்ளது. ஆனால் உத்தரப்பிரதேசம் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 4.65 லட்சம் கோடிக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கிய கடனை விட ரூபாய் 2.8 லட்சம் கோடி அதிகமாக உத்தரப்பிரதேசம் மூலதன செலவு செய்துள்ளது. அதற்கு காரணம் 4 ஆண்டுகளில் வருவாய் வரவுகளுக்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி ரூபாய் 2.15 லட்சம் கோடியை மிச்சப்படுத்தி வருவாய் உபரியை ஏற்படுத்தியதுதான். உத்தரப்பிரதேசத்திடம் நிதி நிர்வாகம் குறித்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய திமுக அரசு தமிழகத்தின் வரி பணம் உத்தரப்பிரதேசத்திற்கு செல்வதுதான் இதற்கு காரணம் என அடிமுட்டாள்தனமான பொய்யை கூறுகிறது. திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் வாங்கி குவித்த கடன்களின் விளைவாக நடப்பாண்டில் வட்டியாக மட்டும் ரூபாய் 70,754 கோடி செலுத்த வேண்டியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக செலுத்திய வட்டியை மட்டும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 2 லட்சம் வழங்க முடியும். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரிலும் ரூபாய் 6 லட்சம் கடனை திமுக அரசு வாங்கி வைத்திருக்கிறது. மோசமான நிதி நிர்வாகத்தால் தங்களை அடகு வைத்திருக்கும் திமுகவுக்கு வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள்.